வணக்கம் அண்ட் வெல்கம் டு மைண்ட் மாஸ்டரி வித் ஜானகி. இன்னைக்கு நாம கார்மிக் வேல்யூஸ் இது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கார்மிக் வேல்யூஸ், கார்மிக் இம்ப்ரின்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய நம்ம கேள்விப்படுறோம். கர்ம வினைகள், நாம் என்ன செயல் செய்கிறோமோ அது திரும்பவும் நமக்கே வருது அப்படிங்கிறது தான் இதோட தாற்பயம். இங்கே உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு பெரிய ஆசிரமம், அந்த ஆசிரமத்தில் ஒரு குரு தன்னோட சிஷ்யர்களுக்கு நிறைய நல் வழிகளில் சொல்கிறாரு. கார்மிக் வேல்யூஸ் தான் என்னங்கிறது பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போது அந்த குருவை பார்க்கறதுக்காக ஒரு விவசாயி வராரு. ஒரு கூடை நிறைய திராட்சை பழங்களை கொண்டு வராரு. வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க, இது என்னோட தோட்டத்தில் விளைந்தது, நீங்கள் இதை சுவைத்து பார்க்கணும், ரொம்ப ரொம்ப சுவையானது இது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த குருவும் அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அவர் சொல்றாரு, நான் இதை என்னுடைய தலைமை சிஷ்யர்னு இருக்காரு, அவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த விவசாயி, நீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி செஞ்சிருக்கீங்க, எனக்கு உணவே இல்லாதப்பவும், தண்ணீர் என் வயலுக்கெல்லாம் இல்லாதப்பவும், எதுவுமே விளைச்சல் இல்லாதப்பவும் கூட நீங்க எனக்கு உணவு கொடுத்து என்னை காப்பாத்திருக்கீங்க, அதனால இது உங்களுக்கே சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அந்த குரு சொல்றாரு, நான் என் தலைமை சிஷ்யருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைமை சிஷ்யருக்கு கொடுத்துட்றாங்க. அவர் என்ன பண்றாரு, அதை கொண்டு போய் இன்னும் ஒரு சிஷ்யருக்கு கொடுக்குறாங்க. நீ எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க காலையிலிருந்து, அதனால நீ ஓய்வே எடுக்கிறது இல்லை, இந்த பழம் உனக்கு உரியது தான், நீ சுவைத்து பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சிஷ்யர் என்ன பண்ணுறாரு, அந்த பழங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆசிரமத்தில் உணவு தயாரிக்கிறவர்கிட்ட, அந்த சீஃப் குக் அவர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. நீங்கள் எங்களுக்கு ரொம்ப அறுசுவையாக தினமுமே உணவு சமைச்சு கொடுக்குறீங்க, இது நிச்சயமாக உங்களுக்கு தான் போய் சேரணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போது அந்த குக் அதை அப்படியே கையில் வச்சுட்டு என்ன யோசிக்கிறாருன்னா, நமக்கு எல்லாருக்குமே உணவு, உறைவிடம், நல்ல வழிகளை காமிக்கிறது நம்மளோட குரு தானே, அப்போ அவருக்கு தானே இது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு வந்து குரு கிட்ட கொடுத்துறாரு. இப்போ என்ன நமக்கு சேரணுமோ, எங்க சுத்தினாலும் அங்கே நேராக நம்மக்கிட்டேயே சேருது. அது விஷயங்களா இருந்தால் நம்ம கிட்ட சேரும், அதே தீய விஷயங்களா இருந்தாலும் நம்ம கிட்ட தான் சேரும். நாம என்ன கொடுக்குறோமோ திரும்பவும் நம்ம கிட்ட அதுவே தான் வரும் அப்படிங்கிறது தான். இதுதாங்க கர்ம வினையோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ நிறைய கர்மா அப்படின்னு பேசுறோம். நாம செய்யற செயல்களால கூட இருக்கலாம், நம்ம முன்னோர்களின் செயல்களால கூட இருக்கலாம். இப்போ இதை எப்படி நாம டிசால்வ் பண்றது அப்படிங்கிறது தான் நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் நிறைய தான தர்மங்கள் செய்கிறது மூலமாகவும் நாம் இந்த கார்மிக் இம்ப்ரின்ட்ஸ்லேருந்து விடுபடலாம். இப்போது இதுக்கு ஈஸியான ஒரு வழி நம்ம இங்கே பார்க்கலாம். இது ஆனால் டெய்லி ப்ராக்டிஸில் நாம் செய்யணும். அதாவது குறைஞ்சது 21 நாட்களாவது இதை செய்யும்போது நீங்கள் நிறைய உங்களுக்குள்ளே இருக்கிற தடைகள், ஒரு நெகட்டிவான அப்ரோச் இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றம் இதில் வர்றது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். சரி, இந்த கர்மா அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற சக்ராஸில் எதனோட ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா ரூட் சக்ரா. ரூட் சக்ரா எப்போவுமே நம்ம மதர் எர்த்தோட கனெக்ட் ஆகியிருக்கிற ஒரு சக்ரா. இப்போ இந்த ரூட் சக்ரால நாம் கவனம் வச்சு ரூட் சக்ராவை எப்போவுமே பேலன்ஸ்டாக நாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை அந்த கர்மா தொடர்பான எந்த ஒரு பாதிப்புமே நமக்கு அஃபெக்ட் ஆகாமல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது இது எப்படி செய்யலாம் அப்படின்னா, தினமுமே நீங்கள் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இது எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம். உங்களுடைய ரூட் சக்ரா, அதாவது நம்ம வயிற்று பகுதியோட கீழ் பகுதி, அந்த ரூட் சக்ரால உங்களோட ஒரு கையை அது மேலே வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்த்ரா, ரூட் சக்ராக்கு உண்டான மந்த்ரா லம் அப்படிங்கிறது தான், LAM. லம் அப்படின்னு உச்சரிச்சுட்டு ஃபுல் ஃபோக்கஸ் உங்களோட ரூட் சக்கரால மட்டுமே நீங்கள் கவனமாக வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வைக்கும்போது உங்களோட கவனம் ரூட் சக்கரால போக போக அங்கே நீங்கள் எனர்ஜியை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் அந்த கைகள் சின் முத்ராலே வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்ச நேரம் உங்கள் மனசை அமைதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஒரு கையை எடுத்து நீங்கள் ரூட் சக்கரால வச்சுக்கலாம், இன்னொரு கை சின்முத்ராலேயே இருக்கலாம். லம் அப்படிங்கிற சாண்டிங் பண்ணுறீங்க. இது எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன்.
அமைதியாக உட்காந்துக்கோங்க. இப்போ ஜஸ்ட் இதை ஒரு 2 to 3 minutes நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த எனர்ஜி எப்படி உங்களுக்குள்ளே வைப்ரேட் ஆகுதுன்னு நீங்கள் பார்க்கலாம். கைகள் 2 சின் முத்ராவில் வச்சுக்கோங்க. எங்கே இருக்கீங்களோ அப்படியே உட்காந்துக்கோங்க. 2 கைகளும் சின் முத்ரா. டீப் பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். இப்போ உங்களோட கவனத்தை ரூட் சக்ரா மேலே வச்சுக்கோங்க. ஒரு கை எடுத்து ரூட் சக்ரா மேலேயும் வைக்கலாம். இப்போ இந்த மந்த்ராவை நீங்க சொல்றீங்க. லம் லம் பாருங்க. இது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப பிரில்லியண்டான ஒரு வழி, பாத்வேயா அமையும். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.